குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 8th சயின்ஸில் யூனிட் நம்பர் 16 நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மைக்ரோ ஆர்கானிசம். அதில் நம்ம லாஸ்ட் கிளாஸு ஆல்கே பற்றி பார்த்தோம் அப்படிதானே. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா. ஸோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸை பார்த்ததை ரீகால் பண்ண போகிறோம், சரிங்களா? ஓகே. ஸோ ஆல்கே அப்படிங்கிறது பாசி. அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கிளாஸ்ல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அதே மைக்ரோஸ் உலகத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக் தான் இந்த புரோட்டோசோவா, சரிங்களா? புரோட்டோசோவா. அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வந்து பிரியான்ஸ் அப்படிங்களா, பிரியான்கள் அடிமாங்க, அப்புறம் விரியான்கள் அப்படின்லாம் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நம்ம லெட்டரா பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு அல்கேவுடைய ஆர்கனல்ஸ், அதாவது செல் உறுப்புகள் எப்படி இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? இப்போ என்னுடைய ஸ்கிரீனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ நீங்க கெஸ் பண்ணணும், கரெக்டா கெஸ் பண்ணணும். ஓகே, என்னோட ஸ்கிரீனை இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, குட். இதுதான் இப்போ நம்ம புக்ல போட்டிருக்க அந்த ஆல்கேவுடைய ஸ்ட்ரக்சர் அப்படிதானே, இப்படி இருக்கும். இப்போ நான் பார்ட்ஸ் இங்க காமிச்சிருக்கேன். இந்த பார்ட்ஸை வந்து குறிக்க போறீங்க. எது எது எங்கன்னா வரும் ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். எது எங்க வரும்? செல் வால் நம்ம எங்க போடலாம்? செல் வால் இந்த இருக்குல்ல, இதான் செல் வால், கரெக்டா? எஸ், குட். அது பக்கத்துல செல் வால் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த டாட் இருக்குல்ல, அதுதான் செல் சர்ஃபேஸ் மெம்பரேன். சரியா? ஓகே, இது குட். அடுத்து நமக்கு தான் தெரியக்கூடிய, ஈஸியா தெரியக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா இது, சரியா? வேற மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் ஐ ஸ்பாட், எல்லாருக்கும் ஈஸியா தெரியக்கூடியதானே. ஐ ஸ்பாட் நம்ம எங்க போடலாம்? யோசிச்சு பாருங்க, ஐ ஸ்பாட் எங்க வரும்? மைட்டோகாண்ட்ரியா, சாரி கொஞ்சம் இங்க தள்ளி போட்டேன். ஐ ஸ்பாட் எங்க வரும்? எஸ், இதா இருக்குல்ல, கண்ணு ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, குட். அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், இது போட்டாச்சா? அப்புறம் கப் ஷேப்ல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட். ஸோ இதுதான் அந்த இது போட்டாச்சு. இது போக ரெண்டு பிளாக்கெல்லாம், அப்புறம் ஸ்டோரேஜ் வேக்குல் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக்கெல்லாம் அப்படிங்கிறது அது மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஸோ இதை இங்க கிளிக் பண்ணிடலாம், கரெக்டா? அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வேக்குல் நம்ம காமிச்சோமா, நான் லாஸ்ட் கிளாஸ் அனிமேஷன் காமிச்சோம், இதுதான். ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது நம்ம மாற்றி இருந்தா கரெக்ட் பண்ணிக்கலாம். எஸ், எல்லாமே கரெக்டாக வந்து. ஓகே, ரைட். இதுதான் அல்கேவுடைய ஸ்ட்ரக்சர், அல்கேவுடைய செல் ஆர்கனோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்ததை இப்போ ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதையும் ரீகால் பண்ணிடுமா, பார்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணாம? சரி, ஃபர்ஸ்ட் பிளாக்கலா இந்த இருக்கலாம். பிளாக்கலா அப்படிங்கிறது இட் ஹெல்ப்ஸ் த செல், அந்த செல் வந்து ஸ்விம் பண்றதுக்கும் மூவ் பண்றதுக்கும். நம்ம சொன்னோம்னா லோகோ மோஷன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு இடம் போறதுக்கு நம்மளுக்கு கால் எப்படி தேவையோ அதே மாதிரி தான் பிளாக் எல்லாம் யூஸ் ஆகுது. ஓகே, ரைட், குட். அடுத்து செல் சர்ஃபேஸ் மெம்பரேன், இங்க வரேன். செல் சர்ஃபேஸ் மெம்பரேன் இந்த இருக்கா. இந்த செல் சர்ஃபேஸ் மெம்பரேன் எதுக்குன்னா, விச் கண்ட்ரோல்ஸ் த வாட் என்டர்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஒரு செல்லுக்குள்ள வரணும்னா யார் வரா யார் வெளியில போற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதே இந்த செல் சர்ஃபேஸ் மெம்பரேன் தான். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா வரேன். மைட்டோகாண்ட்ரியா அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆளு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே, நம்மளுடைய உடம்புல இருக்க எல்லா செல்லுக்குமே எனர்ஜி தேவை. அதே மாதிரி இந்த ஆல்கேக்கு செல்லுக்கு எனர்ஜி தேவைக்கு யாரு கொடுக்குறா? மைட்டோகாண்ட்ரியா. அவர் தான் பவர் ஹவுஸ். ஸோ ஜென்ரேட் எனர்ஜி ஃபார் த செல். கிளியரா? இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? குட். அடுத்து நியூக்ளியஸ் வரேன். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இதுலதான் டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னா, விச் இஸ் ஸ்டோர்ஸ் த டிஎன்ஏ அண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ். அவர் தான் அந்த செல்லுடைய எல்லா ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யாரு? நியூக்ளியஸ். அதுக்கப்புறம் ரெட் கலர் இருக்கக்கூடிய ஐ ஸ்பாட், இது நம்ம சொன்னோம்னா ஆல்கே வந்து லைட்டை பார்க்க போகும். அது டார்க்ல இருந்து அப்படி லைட்டை பார்க்க, லைட் எங்க இருக்கும் அந்த லைட் சென்சிட்டிவ் அது இருக்கும், சரிங்களா? சென்ஸ் பண்ணி அந்த திசையை பார்க்க போகும். ஸோ டிரெக்ட் லைட் ஃபார் நேவிகேஷன், அதுதான் ஐ ஸ்பாட் வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் குளோரோபிளாஸ்ட் இருக்கா, அந்த இருக்கலாம் குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் எதுக்குன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்,
குளோரோபிளாஸ்ட் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்க ஹெல்ப் பண்றாங்க. அப்படிதான் குளோரோபிளாஸ்ட். ஸோ அந்த செல் வந்து உணவை தயாரிக்க குளோரோபிளாஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ விச் அப்சர்வ் லைட் டு மேக் ஃபுட்ஸ். அது வந்து லைட் அப்சர்வ் பண்ணி ஃபுட்டை மேக் பண்ணுது. குளோரோபிளாஸ்ட் பார்த்தாச்சா? அடுத்து ஸ்டோரேஜ் வேக்குல். இதுல தான் உங்களுக்கு அந்த நியூட்ரிஷன் ஃபுல்லாமே ஸ்டோர் ஆகும். வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, சரிங்களா, எல்லாமே இங்கதான் வந்து ஸ்டோர் ஆகும். நியூட்ரிஷன்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டோர் பண்றது ஸ்டோரேஜ் வேக்குல். அப்புறம் வேற யாரை பார்க்கணும், ஒரே ஒரு ஆள் இருக்கு, செல் வால். செல் வால் அப்படிங்கிறது தான் இந்த செல்லுக்கு ஒரு ரிஜிட்டான, ஒரு சேஃபான, ஒரு சப்போர்ட்டான, ப்ரொடக்ஷனான எல்லாத்தையும் கொடுக்கறது யாரு பார்த்தீங்கன்னா செல் வால் தான். அவர் தான் ப்ரொவைட் பண்ணுவார். சேஃபு, சப்போர்ட்டு, ரிஜிட் சேஃபு, அப்புறம் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்தையும் கொடுக்கறதே யாரு, செல் வால். இதுதான்ப்பா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச டாபிக்கோடைய ஒரு ரீகால். இப்ப எல்லாம் புரிஞ்சதா? உங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? பார்ட்ஸும் தெரிஞ்சு போச்சு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, ஒவ்வொரு பார்ட்ஸோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, அப்ப நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள போலாமா? ஓகே, குட். இப்போ புரோட்டோசோவா இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. கிரேக்க மொழியிலிருந்து. பொதுவா நம்ம இங்கிலீஷ்ல நிறைய வார்த்தை பார்த்தீங்கன்னா கிரேக்க, லாத்தின், ஜெர்மன் இங்க இருந்து வந்திருக்கும். இது வந்து கிரேக்க வார்த்தை. புரோட்டோஸ். புரோட்டோஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேரு. புரோட்டோஸ்னா என்னது? ஃபர்ஸ்ட். அந்த ஜோயான் அப்படின்னு இருக்கும். புரோட்டோசோவா அதோட ஜோயான் அப்படிம்பாங்கல்ல, அப்படின்னா அனிமல் அப்படின்னு பேரு. அப்ப நேரத்தை வாட்ச் பாருங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் அனிமலா வருதா? அந்த மீனிங் வருதா? ஃபர்ஸ்ட் அனிமல். வெரி குட். சோ இவங்க ஒரு சிங்கிள் செல்டு யூகேரியாட்டிக் கேரியட். அதாவது சிங்கிள் செல்னா லாஸ்ட்ல சொன்ன மாதிரி ஒரு செல், ஒரே ஒரு செல் இருக்கக்கூடிய ஒரு செல் யூகேரியாட் உயிரினம், ஆர்கானிசம், சரிங்களா? சோ இவங்களை நம்மளுடைய அந்த வகைப்பாடு இருக்குல்ல, நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணோம்ல, அதுல எந்த இதை கொண்டு வராங்கன்னா, எந்த வகைப்பாடுல கொண்டு வராங்கன்னா, கிங்டம் புரோட்டிஸ்டா இந்த வகைப்பாட்டுல, இந்த கிளாசிபிகேஷன் அடியில கொண்டு வராங்க, கீழ் கொண்டு வராங்க. புரோட்டிஸ்டா, கிங்டம் புரோட்டிஸ்டா, சரிங்களா, அதுக்கு கீழே சேர்த்துக்கிடுவாங்க. இந்த புரோட்டோசோவை பத்தி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேர்ல இருக்கு புரோட்டோசோலஜி. சோலஜி அப்படின்னா விலங்குகளை பத்தி தெரிஞ்சு கொள்ளக்கூடியது, விலங்குகளை பத்தி படிக்கக்கூடியது. சோ அப்ப இது என்னது? புரோட்டோ விலங்கியல். தமிழ்ல பாத்தீங்கன்னா புரோட்டோ விலங்கியல். புரோட்டோ பத்தி படிக்கக்கூடிய அந்த இயல். ஏன்னா புரோட்டோ வந்து ஃபர்ஸ்ட் அனிமல் சொல்லியாச்சு, சரியா? புரோட்டோ விலங்கியல் இது கிளியரா ஸ்டூடெண்ட். புரோட்டோசோலஜி அதை பத்தி படிக்கக்கூடியது. எந்த வகைப்பாடு, எந்த கிளாசிபிகேஷன் அடிப்படையில் வரும் பார்த்தீங்கன்னா கிங்டம் புரோட்டிஸ்டா. இவங்க ஒரு சிங்கிள் செல் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். அது கிரேக்க வேர்ட்ல இருந்து வந்தோம். புரோட்டோஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அண்ட் ஜோயான் அப்படிங்கிறது அனிமல். இதுல இருந்து வந்தோம். சரி, இவங்க எங்க வாழ்றாங்க? பாண்ட்ஸ்ல, உலங்கள் அடிவாங்களா, அதுல ஓசோன், பெருங்கடல்களை, அப்புறம் ஈரப்பதமான மண்ல, அதாவது மாய்ஸ்ட் சாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதமான மண், இதுலயும் அப்புறம் தாவரங்கள், அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் உடைய செல்கள் அண்ட் டிஷ்யூஸ்ல இவங்க நோய்களை உண்டு பண்றாங்க, சரிங்களா? எங்க காணப்படுறாங்க, எங்க வாழ்றாங்கன்னா இங்கெல்லாம் வாழ்றாங்க. பான்ஸ், ஓசோனு, மாய்ஸ்ட் சாயில் ஆகியவற்றிலும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் உடைய செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்ல நோய்களையும் இவங்க உண்டு பண்றாங்க. இவங்களுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய அளவு 2 முதல் 200 மைக்ரான்ஸ், அந்த அளவுக்கு இவங்க இருக்காங்க. யாரு? இந்த புரோட்டோசோவா. கிளியராட்டா? புரோட்டோசோவாவுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா? 2 to 200 மைக்ரான்ஸ் அளவுக்கு இவங்க இருக்கிறாங்க. சரி, இப்ப இது பேசிக்கான சில தகவல்களை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க.
இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க போறோம். இந்த புரோட்டோசோவா சில ஸ்பெஷலான ஆர்கன்ஸ், அதாவது ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வச்சிருக்கு. புரோட்டோசோவாக்கள் என்ன பண்றாங்க, சில ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ வச்சிருக்காங்க. ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனல்ஸ், சரியா? ஆர்கனல்னா தெரியும், உறுப்புகள் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெஷலிஸ்டான ஒரு சிறப்பான நுண்ணுறுப்புகள். ஓகே, அவற்றை வச்சிருக்கிறேன். இப்ப இந்த நுண்ணுறுப்புகள், இந்த ஆர்கனல்ஸ் எதுக்கெல்லாம்னா மூவ்மெண்ட். மூவ்மெண்ட்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போறதுக்கு. ஃபீடிங்னா உணவு ஊட்டம், உணவை உட்கொள்றது. அண்ட் அதர் ஒர்க்ஸ், அதர் ஜாப்லாம் இருக்கும்ல. ஸோ எல்லாத்தையும் செய்வதற்காக இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆர்கன் யூஸ் ஆகுது, பயன்படுகிறது. சரிங்களா? இது கிளியர் ஆயிட்டா? சரியா? ஓகே. இப்போ இந்த புரோட்டோசோவை நம்ம சில டைப்ஸா பிரிக்க போறோம். அதுவும் 4 வகைகளா நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. அதை பிரிக்க போறோம். 4 வகைகளா பிரிக்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில் பிரிக்கிறாங்க? பொதுவாக நம்ம வந்து ஒரு உயிரினத்தையோ இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒண்ணு பிரிக்கணும்னு சொல்லலாம். அது எந்த அடிப்படையில் பிரிக்கிறோம் அப்படிங்கறது ஒரு வார்த்தை உண்டு இல்ல? சோ இந்த புரோட்டோசோவாஸ நான் லோகோமோஷன் அடிப்படையில பிரிக்கிறாங்க. அதை தான் சொல்ல போறேன். லோகோமோஷனை இடப்பெயர்ச்சி, இடம் விட்டு இடம் போறது லோகோமோஷன். இத வச்சு 4 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சிலியேட்டா, சிலியேட்ஸா அப்படி போட்டிருப்பாங்களா? இதுதான் சிலியேட்டாஸ். ஓகே, சிலியேட்டாஸ் அப்படி போட்டிருப்பாங்க இவங்க. சோ இவங்களுடைய உடம்புல நகர்றதுக்கு சில்லியா சில்லியா அப்படிங்கிற சில்லியாக்கள் அடிப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட்டிகல் மாதிரி இருக்கும். இவங்க உடம்புல நகர்றதுக்கு இது இருக்கும், சில்லியா இருக்கும். ஓகே. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பாராமிசியம். பாராமிசியம் எக்ஸாம்பிள். கரெக்டா? பாராமிசியம் நம்ம மேல புக்ல போட்டிருப்பாங்க. பாராமிசியம் படத்தை போட்டிருப்பாங்க. கரெக்டா? ரைட். ரெண்டாவது பிளாஜெட்டலா அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது வகை வந்து என்னது? பிளாஜெட்லாஸ். சரிங்களா? பிளாஜெட்டலா இல்ல, அதாவது அது தனித்தனியா பிரிச்சுக்கோங்க வேணாம். பிளா ஜெல் லேட்டா. சோ எஸ் அப்படிங்கிற லேட்டாஸ் அப்படிங்கிறத நீங்க பிளா ஜெல் லேட்டாஸ். ஓகே. ஓகே. இவங்ககிட்ட எப்படி இருக்குன்னா நீளமான வால் இருக்கும். நம்ம பிளாக் எல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த இதுல நம்ம சொல்றோம்னா பேர்ல அதுக்கு பிளாக் எல்லாம் இருக்கு. சோ பிளாக் எல்லாம் இருக்கும். சரியா? ஓகே, இருக்கும். அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூக்ளினா. இதோடைய எக்ஸாம்பிள் என்னன்னா யூக்ளினா. நம்ம இந்த யூக்ளினா ஸ்ட்ரக்சரும் உங்க புக்ல போட்டிருப்பாங்க. சரியா? இது அடுத்து மூணாவது என்னன்னா சூடோபோட்ஸ். சரிங்களா? சூடோபோட்ஸ். இது இவங்க சூடோபோடியா அப்படின்னு சொல்லக்கூடிய போலி கால்கள், அதாவது ஃபால்ஸ் ஃபீட்ஸ் அப்படிம்பாங்க இதை. சரியா? பொதுவா இந்த சூடோ அப்படின்னா ஒரு ஃபேக்குன்னு அர்த்தம், ஒரிஜினலுக்கு ஆப்போசிட் உள்ளது. சரியா? சோ சூடோ போடியா அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஃபீட்ஸ், போலி கால்கள். தமிழ்ல பாத்தீங்கன்னா அழகா போலி கால்கள் போட்டுப்பாங்க. அப்படின்னு அர்த்தம், கால்கள் உண்மையான கால்கள் இல்ல, போலி. சோ அதன் மூலமா லோகோமோஷன், அதன் மூலமா இடம்பெறுது இந்த சூடோபோடாஸ். ஓகே. இதுக்கு எக்ஸாம்பிள் அமீபா. இதுக்கு எக்ஸாம்பிள் அமீபா. இது இதோட ஸ்ட்ரக்சரும் நம்ம போட்டிருப்பாங்க.
நம்ம அமீபாவுடைய செல் ஸ்ட்ரக்சரை ஒரு இது பார்க்க போறோம். இந்த மாதிரி வேர்டுவல் ஆக்டிவிட்டியில பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரியும். அப்போ நான் 3 வகையை பிரிச்சிருக்கேன், இன்னும் ஒரு வகை இருக்கு. ஸோ அதை அழிச்சிட்டு எழுதுறேன். ஃபோர்த் டைப் என்னன்னா ஸ்போரோஜோன்ஸ். ஸ்போரோசோவான்ஸ். ஓகே, இவங்க எல்லாருமே ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணி அப்படின்னா பாராசைட்ஸ். நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம்ல, பாராசைட்ஸ். இவங்கெல்லாம் இந்த ஸ்போரோசோவான்ஸ் எல்லாருமே பாராசைட்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்மோடியம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, அதுதான். இப்போ அதை பார்த்தோன்னே உங்களுக்குமே தெரியும், இது வந்து பாராசைட், ஒட்டுண்ணி. ஏன் ஒட்டுண்ணி அப்படி தமிழ்ல சொல்றோம்னா, ஒட்டிக்கிட்டு வாழக்கூடிய ஒரு உண்ணி. அது தமிழ்ல நமக்கு அர்த்தம் ஈஸியா புரியும். அப்படிதானே, பாராசைட்ஸ். ஓகே, அது உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஓகே. இந்த தமிழ் எனக்கு புரிஞ்சுன்னா கொஞ்சம் மனப்பாடமா இருக்குன்னா ஒட்டுண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒட்டிக்கிட்டு வாழ்றது இதுதான் ஒட்டுண்ணி, பாராசைட்ஸ், பிளாஸ்மோடியம். சரியா? ஓகே. இப்போ உங்களுடைய புக்ல ஆக்டிவிட்டி 2ல பாத்தீங்கன்னா ஒரு இதை கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க டைம் இருந்தா. அது அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, இந்த வைக்கோல் நீங்க பார்த்துருப்பீங்க, கிராம சைட்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நெல்லை வந்து எடுக்கிறாங்களா, ரைஸ். அப்ப அதுல கிடைக்கிறதா வைக்கோல். கொஞ்ச நாள் வைக்கோலை ஊற வைத்த நீர் இருக்கும்ல, அதை தான் நீங்க எடுக்க போறீங்க இப்போ. சரியா? சரியா? சோ என்ன பண்ண போறீங்கன்னா, கொஞ்ச நாள் ஒரு வைக்கோலை ஊற வைக்கிறீங்க. அந்த வைக்கோலை ஊற வச்ச பிறகு அந்த வாட்டர் இருக்கும்ல, அதாவது அந்த வாட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹே டிகாஷன் அப்படிம்பாங்க. இதை, அந்த வாட்டரை கொஞ்ச நாள் நீங்க வைக்கோலை ஊற வச்சு எடுத்த பிறகு அந்த வாட்டரை ஹே டிகாஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுல இருந்து ஃபுல்லா எடுக்க போற கிடையாது. அதுல இருந்து ஒரு டிராப் இல்ல 2 டிராப். சரிங்களா? ஒரு ஸ்லைடு. ஸ்லைடு அப்படின்னா, நீங்க இந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி இருக்கும், அதுல எடுத்து வைப்பாங்க. நீங்க பாத்துருவீங்க, உங்க பிளட்டை ஃபுல்லா எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு டிராப் எடுத்து அப்படி வச்சு பிளட் டெஸ்ட் நான் என்ன குரூப் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அது அந்த ஒரு டிராப் எடுத்து வாங்க மாட்டாங்க. அதான் ஸ்லைடு. அது மேல வைப்பாங்க அந்த வாட்டரை, ஹே டிகாஷனை வச்சுக்கிட்டு மைக்ரோஸ்கோப். நம்ம வீட்டில் வச்சு மைக்ரோஸ்கோப் கிடையாது, பட் நீங்க லேப்ல பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு நுண்ணோக்கிமாங்களா, அது வழியா பாக்குறீங்க. அப்படி பார்க்கும் போது புரோட்டோசோவா நகரத பார்க்க முடியும் அப்படிங்காங்க. என்னைக்காவது டைம் கிடைச்சா நீங்க லேப்ல இதை பண்ணி பாருங்க. ஆனா அதுக்கு நீங்க முன்னாடியே லேபுக்கு போடுற அன்னைக்கே நம்ம அந்த வைக்கோல் வந்து வச்சு அந்த நீரை கொண்டு போவீங்களானுங்கிற டவுட். அதுதானே? பட் ஏதாவது யோசிச்சு பாருங்க, அப்படி பண்ணலாமான்னு பாருங்க. கொஞ்ச நாள் ஊற வைக்கணும் அந்த வைக்கோலை. முதல் நாள் நைட் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுக்காதீங்க. கொஞ்சம் ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு 1 வீக் அந்த மாதிரி கூட இருக்கட்டும். அப்ப அந்த கிடைக்கிற வாட்டர்ல இருந்து ஒரு டிராப் 2 டிராப் எடுத்து கிளாஸ் பிளேட்ல வச்சு அந்த ஸ்லைட்ல வச்சு மைக்ரோஸ்கோப் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புரோட்டோசோவான்ஸ்லாம் அப்படியே மூவ்மெண்ட் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிறத பார்க்கலாம். நான் வந்து வீடியோவில் பார்த்துருக்கேன், பட் வீடியோ யூஸ் பண்ண முடியாதனால அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த புரோட்டோசோவான் அப்படியே அந்த தண்ணிக்குள்ள பூச்சிலாம் நகருமோ அதே மாதிரி அப்படியே நகர்ந்துட்டே இருக்கும். அது இன்டர்நெட்ல நீங்களே பார்க்கலாம். நீங்களே யூடியூப்லயோ இல்லை அதர் சைட்ல நீங்க பாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓ, இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அமீபாவுடைய ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு வேர்டுவல் ஆக்டிவிட்டியில காமிக்க போறேன். இப்போ நீங்க பார்க்க போறது புரோட்டோசோவா குரூப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அமீபா, அதோடைய செல் அமைப்பு, அதாவது செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே, என்னுடைய ஸ்கிரீனை எகெயின் நான் ஷேர் பண்றேன். ஒன் செகண்ட். ஸ்கிரீன் தெரியும்? எஸ், குட். உங்க புக்லயும் இந்த அமீபா படம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. பக்கத்துல பாகங்கள், பார்ட்ஸ் குறிச்சிருப்பாங்க. அதை தான் நம்ம இங்க குறிக்க போறோம். ஒரு 5 பார்ட்ஸ் இருக்கு. இதை குறிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நமக்கு தெரியாம இருக்கலாம், பக்கத்துல எங்கேயா குறிச்சிருவோம். அப்புறம் ரீகால் பண்ண போனா உங்களுக்கு தெரியும், கரெக்டா குறிச்சிருவீங்க, அது நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்றேன், நடுவுல
ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கு, அதுல நடுவுல கொடுத்துருக்காங்களா, ஆக்சுவலி அங்க அந்த இடத்துல மேட்ச் பண்ணணும். அதுதான் நியூக்ளியஸ். நம்ம பாக்குற எல்லாத்துலயும் உயிரினம் அப்படிதான் நடுவுல ரவுண்டா இருக்கும், ஓவல் ஷேப்ல எல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் நியூக்ளியஸ். இதை ஃபர்ஸ்ட் போடுறோம், தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிப்போம். ஒண்ணு. அடுத்து பக்கத்துல இருக்கிறது தான் ஃபுட் வேக்குல். இந்த இருக்குல்ல ஃபுட் வேக்குல், இது என்னெல்லாம் பண்ணுது, ஃபங்க்ஷன் பண்றது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ஸை மேட்ச் பண்ணிட்டு ரைட் ரைட்டா தப்பா நம்ம பார்க்க போறோம். தப்புனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண, நம்ம ஏதாவது மாத்தி எழுதிருப்போம் அப்படிதானே, மாத்தி மேட்ச் பண்ணிப்போம், அதை கரெக்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸ் என்னென்ன வேலை பண்ணுது அப்படின்னு நம்ம தெளிவா படிக்க போறோம். கிளியர், குட். ஃபுட் வேக்குல பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த வெளியில இருக்கிற பேரு தான் பிளாஸ்மா மெம்பரேன். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் பிளாஸ்மா மெம்பரேன். சரியா, போட்டாச்சு. ஓகே. அடுத்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி இருக்கும், அந்த ஒயிட் கலர் நடுவில் ஒரு புள்ளி வச்சிருக்காங்களா, தெரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? அதுதான் கான்ட்ராக்டில் வேக்குல். கான்ட்ராக்டில் வேக்குல், இதுதான் சுருங்கி விரியும், அதான் கான்ட்ராக்டில் அப்படி பண்ணுவோம், வேக்குல். ஓகே, ரைட். இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி லேப்டாப் மாதிரி சுருங்கி சுருங்கி விரியும் அது. அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது பிளாஸ்மோடியம். இந்த இருக்குல்ல, சாரி, சூடோபோடியம். ஓகே, சாரி, சூடோபோடியம் வந்து இந்த இருக்கு. ஃபேக் ஃபீட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா சூடோபோடியம். இது ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏதாவது மாத்தி இருக்குமா? இல்ல, எல்லாம் கரெக்ட். வெரி குட். அப்ப நீங்களும் இதே மாதிரி பண்ணிடலாமா? ஒரு சின்ன பிக்சர் போட்டு நீங்களே அந்த போடைய பார்ட்ஸை நோட் பண்ணலாம். இது கிளியராட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இப்ப இந்த அமீபா பத்தி பார்க்கலாமே. அமீபாங்கிறது ரொம்ப ரொம்ப மைக்ரோ அளவுல இருக்கக்கூடிய ஒரு செல்லான அதாவது சிங்கிள் செல்டு யூகரியோட்டிக் ஆர்கானிசம் பார்த்தாச்சு. பான்ஸ், ஓசோம்ஸ்ல இருக்கும், கரெக்டா? அண்ட் இன்னொன்னு என்னதமா, இப்ப நீங்க சேப்பை பாக்குறீங்க, இதை பார்க்க நல்ல ஒரு அழகா இருக்கு, ஒரு மாதிரி ஸ்டார் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ஷேப் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அமீபாவுக்கு ஒரு 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 ரெகுலரான ஷேப், ஒரு ரிஜிட்டான ஷேப் கிடையாது. சரியா, ஒரு இர்ரெகுலர் ஷேப் தான் இருக்கும், ஒழுங்கற்ற வடிவம் அப்படிமாங்க. அதனால சில பிக்சர் சில நீங்க நெட்ல பார்க்கும்போது அமீபா படம் இப்படி இருக்கலாம், இல்ல கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஓ அமீபானா இப்படிதான் இருக்கும் போது அப்படின்னு நினைப்போம். அப்படி இல்லை, அது வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இர்ரெகுலர் ஷேப், எப்படினாலும் இருக்கலாம் அப்படிங்காங்க. அதனால நீங்க வேற ஏதாவது இன்டர்நெட்ல பிக்சர் பார்த்தாலும் குட், அதுவும் ஒரு அமீபா தான். ஓகேவா, அமீபா மட்டும் பார்த்தா. ஸோ இர்ரெகுலர் ஷேப் இதுல இருக்கும். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த சூடோபோடியம் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த சூடோபோடியம் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இது மட்டும் தான் கொஞ்சம் நீண்ட இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் லென்த்தியா இருக்கு பாருங்க, ரைட்டா? இதுக்கு பேர் தான் சூடோபோடியம், அதாவது ஃபேக் ஃபீட்ஸ், போலி கால்கள். லத்தீன் வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃபீட் அப்படிம்பாங்க, பொய் கால்கள், போலி கால்கள் அப்படிம்பாங்க, ஃபால்ஸ் லத்தீன் வேர்ட்ஸ்ல. ஸோ இதோட அர்த்தம் என்ன? அதோட அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ், அது ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இது செல் மெம்பரனுடைய ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷன் இது. சரிங்களா, செல் மெம்பரனுடைய எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும், நீண்டு இருக்கும். அண்ட் இது எதுக்கு சார் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சாப்பிடுறதுக்கு, ஆல்கே சாப்பிடணும்ல, ஸோ அதுக்கு தேவையான அந்த இறை ப்ரே அப்படிமாங்களா, அது ஆல்கேவை வந்து என்னதுன்னா அந்த பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த இதுதான் சூடோபோடியம் தான். ஓகேவா, அது சாப்பிடணும் அப்படின்னா. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆல்கேவை இது பிடிச்சி சாப்பிடும். இந்த அமீபா வந்து ஆல்கேவை பிடிச்சி சாப்பிடும். ஓகேவா, ஆல்கேவை தான் இது பிடிச்சி சாப்பிடுது. ஓகே, குட். அடுத்து நம்ம எங்க வாரோம் அப்படின்னா ஃபுட் வேக்குல் வாரோம். ஃபுட் வேக்குல் ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி தான் இது. ஸோ இந்த அமீபாவுடைய உடல்ல என்ன இருக்குன்னா இந்த ஃபுட் வேக்குல், தமிழ்ல பாத்தீங்கன்னா உணவு குமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த இந்த அமீபா வந்து சில உணவு பார்ட்டிகல்ஸ், ஃபுட் பார்ட்டிகல்ஸை பார்க்கலாம், கரெக்டா? அந்த ஃபுட் பார்ட்டிகல் பார்த்தோன்னே அதை ஃபுல்லா அப்படியே சூழ்ந்து வச்சுக்கிறோம், அப்படியே வாங்கி வாங்கி இப்போ நம்ம சின்ன குழந்தைகள் வாங்கி வைக்கணும், அதுவே சின்ன அது வாங்கி வைக்கும், அப்படியே சூழ்ந்துக்கிறோம். சூழ்ந்துட்டு ஒரு பபுள்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணலாம். சரிங்களா, ஒரு பபுள்ஸ் மாதிரி குமிழ் மாதிரி கிரியேட் பண்ணி அதை அப்படியே விழுங்கிரும், முழுங்கிரும். நம்ம விழுங்கிருங்கன்னா கூட தெரியாது, ஆனால் முழுங்கிரும். சரி, அப்படி சொன்னா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிதான். அந்த மாதிரி முடியும். ஏதாவது ஒரு உணவு வந்துட்டு ஃபுட் பார்ட்டிகல் வந்துட்டு வச்சுக்கோங்களேன்,
அது அப்படியே சூழ்ந்து ஒரு மாதிரி குமிழ் மாதிரி ஆக்கி அப்படியே முழுங்கிரும் அப்படின்னு இந்த அமீபாவுக்கு சொல்றாங்க. இது கிளியரேட்டா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டில் வேக்கூல் இந்த இருக்கலாம். இது இது எதுக்கு அப்படின்னா, இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஜெல்லி இதுல இருக்கும், அதாவது சைட்டோபிளாசத்துல இருக்கும். சரிங்களா? இது வந்து எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேஸ்ட்டை ரிமூவ் பண்ற கழிவு நீக்கத்திற்கு இது ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? கழிவு நீக்கத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு இது. ஓகே, கான்ட்ராக்டில் வேக்குல் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நீங்க பாத்தீங்க, இது வந்து சுருங்கி சுருங்கி விரியும். இது ஓகே. அடுத்து செல்லோடைய நியூக்ளியஸ், உட்கரு அப்படிம்பாங்களா தமிழ்ல, ரொம்ப முக்கியமான ஆளு. என்ன, செல்லோடைய சென்டரே இவர் தான், மையமே இவர் தான், பெரிய பகுதி. சரிங்களா? இருக்கையில அதான் பெரிய பகுதிமாங்க. செல்லோடைய சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பிக் பார்ட் தான் இந்த நியூக்ளியஸ். சரிங்களா? அண்ட் அவுட்டர் பார்ட், அதுக்கு பேர் என்ன பேருன்னா செல் மெமரேன் அப்படிங்கிறது. நம்ம போட்டோம்ல செல் மெமரேன் அப்படிங்கிறதுலாம் போட்டிருக்கோம்ல, அதான் பிளாஸ்மா மெமரேன், அதான் சொல்றோம் செல் மெமரேன். சரிங்களா? இதெல்லாம் இதுல இருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? இதுல எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? சரியா? அப்ப எல்லா பார்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சுது, இது ஏன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சா குட். இப்படிதான் படிக்கணும். இப்போ அமீபா வந்து தன்னுடைய ரீப்ரொடக்ஷனுக்கு, அதாவது ஒவ்வொரு ஆர்கானிசமும் பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு ஒவ்வொரு நேம் உண்டு. நம்ம கூட முன்னாடி கூட பார்த்துருக்கோம் நம்மளோட அனிமேஷன்ல. அதே மாதிரி அமீபாவுடைய அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு ஃபிஷன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? ஃபிஷன் முறையில அது ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஃபிஷன் அப்படின்னா அப்படி இணையிறது இல்ல பிளவுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஸ்போர்லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கான், அதாவது ஸ்போர் உருவாகுது. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஸ்போர் உருவாகுது, ஸ்போர்லோஷன். அந்த முறையிலும் அமீபா வந்து இனப்பெருக்கம் மேற்கொள்ளுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இதுல டவுட் இருந்தா கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? குட், ரைட். இப்போ இது கிளியரா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது உங்க புக்ல போட்டிருக்கக்கூடிய பிரியான்ஸ் விரியான்ஸ். அதை நம்ம ஹெட்டிங் எழுதிக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு அதை சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது பிரியான்ஸ். அதான் பிக்சரை காமிப்பேன், பிக்சர் காமிச்சிட்டு அது என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது, என்ன அப்படிங்கிற டீட்டெயில நான் சொல்றேன். செகண்ட் நம்ம பார்க்க போறது விரியான்ஸ். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சரை காமிக்கிறேன். ஒன் செகண்ட். ஃபர்ஸ்ட் எதை காமிக்கலாம்? பிரியானை காமிக்கிறேன். அது உங்க புக்ல இருக்கு, பட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி இருக்கும்? ஃபிகர் 16.10 அப்படின்னு புக்ல போட்டிருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிரியான் ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கும், அப்புறம் ப்ளூ கலர்ல இருக்கும், அப்புறம் ஒரு நூல் மாதிரி அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இதுதான். சரி, இப்போ நம்ம இததான் பார்க்க போறோம், பிரியான்ஸ் பார்க்க போறோம். இது என்னன்னா, உயிர் உள்ளதுக்கும் உயிர் அற்றவைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அதாவது உயிர் உள்ளது, லிவிங் அப்படிதானே, லிவிங், அப்புறம் நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த உயிர் உள்ளதுக்கும் உயிர் அற்றவைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான துகள், துகள்னே இதை சொல்லுவாங்க, துகள் தான் இந்த பிரியான்ஸ் அண்ட் விரியான்ஸ். சரியா? இப்ப பிரியான்ஸை பார்ப்போமே. இந்த பிரியான்ஸ் எதனால இந்த பேர் வந்து, பேர் ஆக்சுவலி நல்லா ஒரு கூப்பிடுற அழகா இருக்க மாதிரி இருக்கும். பிரியான்ஸ் எதுக்கு வந்ததுன்னா, என்ன பேர் எதனால வந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை என்னுடைய போர்டில் எழுதுறேன், பிரியான்ஸ்ன்னு. புரோட்டீன். சரிங்களா? புரோட்டீன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் எஸ். சரிங்களா? புரோட்டீன் எஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல் அப்படிங்கிறது இப்படி எழுதுறேன். ஃபுல் நேம என்னோட போர்டில் எழுதுறேன். சரிங்களா? அந்த வார்த்தையில இருந்து அந்த பிரியான்ஸை எடுத்தாங்க, அதுக்காண்டி இந்த வார்த்தை எழுதுனேன், புரோட்டீன் எஸ் இன்ஃபெக்டியஸ் பார்ட்டிகல். தமிழ்ல பாத்தீங்கன்னா புரோட்டீனா புரதம், இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்னா தொற்று துகள் அப்படிம்பாங்க. அதாவது புரதத்தான தொற்று துகள், அந்த புரோட்டீனஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல் இருந்து இந்த வார்த்தை வந்துச்சு.
ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்கிட்ட நோய் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ அப்படிங்கிற எந்த ஒரு நியூக்ளிக் ஆசிடும் கிடையாது. சரிங்களா? இதுல வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ இவங்க நோய் தொற்றை ஏற்படுத்துவாங்க. அவங்க இவங்ககிட்ட இல்ல, கிடையாது. எந்த ஒரு நியூக்ளிக் ஆசிட் கிடையாது. ஸோ பிரியான்கள் பொதுவா ஜென்ரலா பாத்தீங்கன்னா மியூட்டேட்டட் ஃபார்ம்ல இருந்து, அதாவது மியூட்டேட்டட் ஃபார்ம் அப்படின்னா திடீர்னு மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஜீன்ல, அப்படிலாம் சொல்லலாம் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திடீர் மாற்றம் அடைந்த, அதாவது மியூட்டேட்டட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய தீங்கு தராத புரதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மியூட்டேட்டட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய தீங்கு தராத புரதங்கள் இவைகள் மூளையுடைய அமைப்பு, அப்புறம் நியூரல் டிஷ்யூ, அதாவது நியூரல் டிஷ்யூனா நரம்பு திசுமாங்க, பாதிப்பது மூலம் நோயை ஏற்படுத்துகின்றன அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மூளையுடைய அமைப்பு அப்புறம் நியூரல் டிஷ்யூ பாதிப்பு மூலம் நோய்களை ஏற்படுத்துகிறது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 2 எக்ஸாம்பிள் சொல்லிப்பாங்க. ஒன்னு வந்து குரு, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லிப்பாங்க. அது பேரே கொஞ்சம் ஒரு இதா இருக்கும். அதை நான் வந்து எழுதி போடுறேன், என்னுடைய போர்டில் எழுதி போடுறேன், பார்த்துக்கோங்க. இது என்னன்னா குயிட்ஸ் பெல்ட் ஜாக்கப் நோய் அப்படின்னு அர்த்தம். இந்த எப்படி ரீட் பண்ணா குயிட்ஸ் பெல்ட் ஜாக்கப் நோய், ஜாக்கப் டிசீஸ். ஓகே, அப்புறம் குரு இந்த நோய்களை ஏற்படுத்துகிறது அப்படிங்க. இது ஊனுண்ணிகள், அதாவது நம்ம பாரசைட்ஸ் சொல்றோம், அந்த மாதிரி நிறைய சொல்றோம்ல, அதாவது கேனிபலிசம் அப்படிம்பாங்க. ஊனுண்ணிகள்னா கேனிபலிசம் அதனோட தொடர்புடையது அப்படிங்க. ஊனுண்ணிகள் அப்படிங்கிறது கேனிபாலிசம், அது கூட இது தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. இது புரிஞ்சுச்சா ஸ்டூடெண்ட்? ஓகே, இப்போ பிரியானை பத்தி புரிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து விரியான்ஸ் காமிக்கிறேன். என்னோட ஸ்கிரீனை எகெயின் நான் வந்து ஷேர் பண்றேன். விரியான்ஸ் நம்ம புக்ல உள்ள ஸ்ட்ரக்சர் இருக்கும், கரெக்டா? ஓகே, விரியான்ஸ். ஸோ விரியான் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான வைரஸ் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது. ஒரு முழுமையான வைரஸ் பார்ட்டிக்கலாம் விரியான்ஸ். பேர்ல இருக்க விரி வைரஸ் ஏன் வச்சுக்கலாம், கரெக்டா? அதாவது இதை என்ன சொல்றாங்கன்னா என்டையர் வைரஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்டையர் வைரஸ் பார்ட்டிக்கல். இது கேப்சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்டர் புரோட்டீன் செல். சரிங்களா? அவுட்டர் புரோட்டீன் செல், அது கேப்சிட் அப்படிங்கிறது என்னன்னா அவுட்டர் புரோட்டீன் செல் அப்படிம்பாங்க. அப்புறம் நியூக்ளிக் ஆசிட் இருக்கக்கூடிய உட்புற மையம், அதாவது இன்னர் கோர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட், அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் இருக்கும்ல, அதுதான் அப்படி சொல்றாங்க, அந்த வார்த்தையெல்லாம் அப்படிதான். ஸோ கேப்சிட் அப்படிங்கிறது அவுட்டர் புரோட்டீன் செல் அப்படின்னு மொத்தமா போடுறேன். அதுக்கப்புறம் இன்னர் கோர் அப்படின்னு இருக்கும்ல, உட்புறத்துல, இன்னர்னா உட்புறத்துல, இன்னர் கோர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏ அவற்றை கொண்டுள்ளன இந்த விரியான்ஸ். செல்லுக்கு வெளியே காணப்படும், அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார், சரிங்களா, எக்ஸ்ட்ரா செல்லுலார் இருக்கும் வைரஸ்கள் விரியான்கள் எனப்படும். சரிங்களா? செல்லுக்கு வெளியில காணக்கூடிய வைரஸ்களை நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார் இருக்கக்கூடிய வைரஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விரியான்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ விரியான்கள், அதாவது இந்த விரியான்ஸ் லிவிங் டிஷ்யூஸ்ல, அதாவது உயிருள்ள திசுகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் திறன் பெற்றவை. பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, உயிருள்ள திசுனா லிவிங் டிஷ்யூ, அதுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ கேப்சிட் அப்படிங்கிற என்னன்னு புரிஞ்சு போச்சு. நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற சொல்ற அந்த நம்ம பிக்சர்ல இருக்கிறதா அப்பெல்லாம் சொல்லிட்டேன். டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாம் அதான் சொல்லுவாங்க. சரியா? இதெல்லாம் இதுல இருக்கு. சரியா?
ஓகே, இதுவும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ரைட். இப்போ அடுத்து நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சா? ப்ரியான்ஸ், சாரி, ப்ரியான்ஸ், விரியான்ஸ் எல்லாமே பார்த்தோம். அடுத்து இந்த மைக்ரோப்ஸ்னால தாவரங்கள், அதாவது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸுக்கு என்னெல்லாம் டிசீசஸ் வருது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னெல்லாம் டிசீஸ் வரும், என்னெல்லாம் டிசீஸ் வரும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது 1, 2 எக்ஸாம் சொல்ல முடியுமா? இல்லையா? நீங்க யோசிச்சு பார்க்கலாமே. அடுத்தானே? ஓகே, ரைட். ஸோ டிசீசஸ் ஃபர்ஸ்ட் நான் டிசீஸ் ஹெட்டிங் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் டிசீஸ் அந்த வைரஸ், மைக்ரோ ஆர்கன்ஸ்லாம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு இதுல வருதுங்கிறத நான் மொத்தமா சொல்லி டிசீசஸ். சரியா? சரி. இப்போ இதுல சில இம்பார்ட்டண்டான இது வந்து நம்மகிட்ட அந்த எல்லாமே பிக்சரா இருக்கும். உங்களை டேபிளா போட்டிருப்பாங்க. இமேஜ் ஸ்லைட்ஸ் மூலமா நீங்க அதை பாருங்க. பிளான்ட் பேத்தாலஜி. பிளான்ட் பேத்தாலஜினா தாவரத்துல வரக்கூடிய நோய்கள் அப்படிம்பாங்க. சரிங்களா? தாவரத்துல வரக்கூடிய நோய்கள். சோ இதுல பாத்தீங்கன்னா சாந்தோமோனஸ், ஆக்சோனோபோடிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால எலுமிச்சை, லெமன் தெரியுமில்ல, எலுமிச்சைக்கு ஒரு நோய் வரும். அந்த நோய்க்கு பேர் என்ன பேர் தெரியுமா? சிட்ரஸ் ஹேங்கர் அப்படின்னு பேரு. சிட்ரஸ்னா நம்ம எலுமிச்சா, ஆரஞ்சு எல்லாம் இருக்கக்கூடியது அப்படிதான் நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் சொல்லுவோம். அது சோ அந்த வைரஸ், அந்த பாக்டீரியா பேர் எழுதிட்டேன், அப்புறம் அந்த நோய் பேர் எழுதிருக்கேன், சிட்ரஸ் ஹேங்கர். அந்த நோய் வருது. இவை காற்று மூலமா, ஏர் மூலமா பரவுது, வாட்டர் மூலமா பரவுது, இதெல்லாம் பாக்குறோம். அதுக்கப்புறம் சோ அடுத்து பாத்தீங்கன்னா பைட்டோப்தாரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஒண்ணு. அப்படிங்கிற இது ஃபங்கை. ஃபங்கினால உருளைக்கிழங்குக்கு ஒரு நோய் வருது. அதுக்கு பேர் என்ன? பொட்டேட்டோ பிளக் டிசீஸ் அப்படிம்பாங்க இது. அதாவது பொட்டேட்டோ, உருளைக்கிழங்குல அந்த பிளைட் நோய் வரும். சரிங்களா? ஸோ பொட்டேட்டோ பிளைட் டிசீஸ் அது வருது. டிசீஸ் வருது. இது தாவரங்கள்ல இப்ப பார்த்தோமா? இப்ப நம்ம அடுத்து அனிமல் பேத்தாலஜி பார்க்கலாம். அதாவது விலங்கு நோய்கள், விலங்குல வரக்கூடிய நோய்கள். அனிமல் பேத்தாலஜி. ஸோ இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா ஆந்த்ராக்ஸ். நம்ம அந்த இதை கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய ஒன்வேல கேட்டுப்பட்டிருக்கோம். அதுக்கு என்ன இது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். சரிங்களா? பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானால ஆந்த்ராக்ஸ் நோய் வருது. ஆந்த்ராக்ஸ். இந்த ஆந்த்ராக்ஸ் நோய் எதுக்குன்னா, இந்த கால்நடைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, ஆடு மாடு, அவங்களுக்கு அந்த ஆந்த்ராக்ஸ் வரும். மனிதர்களுக்கும் வரும். சரிங்களா? இது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த ஆடு மாடுகளுக்கு ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னு ஒண்ணு உண்டு. ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னா வாய் மற்றும் கால் குழம்பு நோய் அல்லது கோமாரி நோய் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கோமாரி நோய் மேபி நீங்க அனிமல்ஸ் தான் வளர்க்குறீங்கன்னா அந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. கோமாரி நோய் வந்துட்டு அப்படிம்பாங்க. சரிங்களா? மவுத் டிசீஸ். இதுக்கு காரணமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த வைரஸ் தான். அப்தோ வைரஸ் அப்படிங்கறதுனாலதான் அந்த ஆடு மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வருது. கோமாரி நோய் வருது. இது விலங்குகளை பத்தி நம்ம பார்க்கோம். அப்புறம் மனிதர்களுக்கு உருவாக்கலையா, நிறைய உருவாக்குறாரு அப்படிதானே? ஹியூமன் பேத்தாலஜி. ஹியூமன் பேத்தாலஜி மனிதர்களுக்கு உண்டாகும் நோய்கள்.
பாக்டீரியானால நம்மளுக்கு மனிதர்களுக்கு காச நோய் உருவாகிறது. காச நோயை இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டியூபர்காலிசிஸ் அப்படிம்பாங்க. இதையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ காச நோய் இது வந்து பாக்டீரியானால வருது. இதே மாதிரி காலரா வருது. காலரா வருது. அது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் காமனா கோல்டு வரும், அப்பப்போ வரும். அப்படின்னா சின்ன கிளைமேட் மாறினாலே காமன் கோல்டு வந்துடும். அதுக்கு காரணம் ஒரு சாதாரண சளி தான். அதுக்கு காரணம் வைரஸ். அதுக்கப்புறம் இந்த நாய் கடியிலலாம் பார்த்தீங்கன்னா ரேபீஸ் வைரஸ் அப்படின்னா நிறைய பேப்பர்ல வந்துட்டே இருக்கும், அந்த நியூஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி புரோட்டோசோவானால இன்னைக்கு நம்ம படிச்ச புரோட்டோசோவானால இன்னொரு இது வரும், அமீபாவிக் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது டிசென்ட்ரினா சீதபேதி தமிழ்ல, அந்த வார்த்தை கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சரிங்களா? அமீபாவிக் அமிபிக் அப்படிங்கிறது நம்ம அப்படி சொல்லிடலாம். அமிபிக் டிசென்ட்ரி. அதுக்கப்புறம் மலேரியா, இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மலேரியா போன்ற நோய் எல்லாமே வருது. சரிங்களா? இது எல்லாமே இப்ப நான் இந்த இந்த நோயோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். இது எப்படி, அதாவது அதோடைய அந்த ட்ரீட்மெண்ட் என்ன, அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் என்ன மாதிரி இன்ஜெக்ஷன் எல்லாமே உங்க புக்ல அந்த இதுல போட்டிருப்பாங்க. டேபிள் போட்டிருக்காங்களா, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்மெண்ட், ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்களா, அதை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, புரோட்டோசோவா அப்படின்னா என்ன, புரோட்டோசோவுடைய அந்த டைப்பு, அமீபாவுடைய ஸ்டெல் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அழகா பார்த்தோம். அப்படின்னா அதுக்கப்புறம் பிரியான்ஸ் விரியான்ஸ் அது என்ன, அப்புறம் மைக்ரோப்னால வரக்கூடிய டிசீஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம கிளியரா படிச்சுக்கிட்டோம். கிளியரா? ஓகே. இப்போ ஒரு ஹோம்ஒர்க் தரேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஸ்கிரீனை எகைன் நான் ஷேர் பண்றேன், வேல்ட் டாக்குமெண்ட். இந்த ஹோம்ஒர்க்கை நீங்க வீட்டில் வச்சு பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் வருவாங்க. Draw a neat labeled diagram of amoeba in your notebook by referring to your science textbook. ஏன்னா வெளியிலையும் அமீபா படம் பிக்சர் நீங்க பார்க்கலாம், இன்டர்நெட்லயும் அதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்கை எடுத்துட்டு அமீபா படத்தை நோட் பண்ணிக்கோங்க. எப்படிங்கிறத அதே மாதிரி உங்களோட நோட் புக்ல டிரா பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை கிளியர்லி லேபிள் த ஃபாலோயிங் பார்ட்ஸ்: செல் மெமரன், நியூக்ளியஸ், ஃபுட் வேக்கிள், கான்டாக்ட் வேக்கிள், சூடோபோடியா. இந்த மாதிரி 5 தான் நோட் பண்ணிக்கோங்க. 5 மார்க், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். அந்த பிக்சர் உடஞ்சி நீங்க பார்ட்ஸ் குறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டீச்சர் திருத்தமாக என்ன பண்ணுவாங்கன்னா, செல் மெமரி கரெக்டாக கொஞ்சம் அதில் டிக் பண்ணுவாங்க, நியூக்ளியஸ் கரெக்டாக கொஞ்சம் அதில் டிக்கு. இப்போ 5 டிக்கு போட்டாங்க, 5 மார்க் போடுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு இதில் தப்புனா அப்போ 2 இது தப்பாயிடும். என்ன நீங்கள் ஒரு பார்ட்ஸை மாற்றி போட்டிருந்தீங்கன்னா இன்னொரு பார்ட்ஸை மாற்றி போடுறீங்க கரெக்டாக. ஸோ ஒரு பார்ட்ஸ் நீங்கள் தப்பா போனோம் 2 மார்க் போயிடும், அப்போ 3 மார்க் தான் கிடைக்கும். ஸோ அதனால இதுதான் ஹோம்ஒர்க். இது நோட் பண்ணிக்கோங்க, இதை பண்ணிட்டு வாங்க. மீதி இப்போ நான் அடுத்த கிளாஸ்ல புது யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அது பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த ஜூலை மாசம் சிலபஸ் நம்ம போவோம். மேக்ஸிமம் நம்ம பிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? பிசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜூலை மாசம் போர்ஷனை. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா? ஓகேவா? சரிப்பா, கிளாஸ் நேர்ச்சதை. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.